கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? 100 கிராம் கொள்ளுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி 7 மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். இப்போ குக்கரில் வச்சு ஒரு 6 விசில் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 15 பல்லு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், 4 பச்சை மிளகா, 4 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தண்டு இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு மிக்சர் ஜாரில் நம்ம வேக வச்சு எடுத்த கொள்ளு இப்போ கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து அதை நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்த கொள்ளை தனியாக வடிகட்டி வச்சுக்கலாம். இது கூடயே கொள்ளு வேக வச்ச தண்ணியை சேர்த்துட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூடயே 6 பல்லு பூண்டு, 6 சின்ன வெங்காயத்தை தட்டி இதோட சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த மசாலாவை ஆட் பண்ணிட்டு 2 தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.